ஐபிஎல் 2026 சீசன் நேத்து ஏப்ரல் 23, 2026 அன்னைக்கு தன்னோட ரொம்பவே எதிர்பார்த்த எல் கிளாசிக்கோ மேட்ஸை நமக்கு கொடுத்ததுங்க. அதாவது மும்பை இந்தியன்ஸ் டீம் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் சிஎஸ்கே டீமை பிரபலமான வான்கடே ஸ்டேடியத்துல வச்சு எதிர்கொண்டாங்க. ஐபிஎல் மற்றும் சாம்பியன்ஸ் லீக் T20 வரலாற்றிலேயே இந்த ரெண்டு பெரிய டீம்களுக்கும் இடையில நடக்கிற 42வது போட்டி இதுங்க. போட்டி அப்படின்னாலே ஒரு பெரிய போட்டித்தன்மை இருக்கும், கூடவே யுக்திகளும் சவால்களும் நிறைஞ்சிருக்கும். மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் ஹர்திக் பாண்டியா டாஸ் ஜெயிச்சு முதல்ல ஃபீல்டிங் பண்றதா முடிவு பண்ணாரு. சமீப காலமா ஸ்பின் பவுலர்களுக்கு ரொம்பவே சாதகமா இருந்த அந்த பிட்ஸ்ல இது ஒரு கடுமையான போட்டிக்கு களம் அமைத்தது. இந்த மேட்ச் பத்தின முக்கியமான ஒரு பேச்சுப்பொருளா இருந்தது என்னன்னா, மும்பை இந்தியன்ஸோட நட்சத்திர வீரர் ரோஹித் சர்மா விளையாடாததுதான். மாசம் ஆரம்பத்துல அவருக்கு வந்த தொடை தசைப்பிடிப்பு காயம், ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜரி காரணமா அவரு மேட்ச்ல விளையாட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நெட்ஸ்ல அவர் பேட்டிங் பண்றத பார்த்தாலும் இந்த மேட்ச்ல விளையாட அவருக்கு அனுமதி கிடைக்கல. இந்த முடிவு அணியோட டாப் ஆர்டர் பேட்டிங்ல ஒரு பெரிய வெற்றிடத்தை ஏற்படுத்திச்சுங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பொறுத்தவரைக்கும் கேப்டன் ருதுராஜ் கெய்வாட் இந்த போட்டிக்கு ஒரு பெரிய அழுத்தத்தோட தான் வந்தாருங்க. ஏன்னா ஐபிஎல் 2026 சீசன்ல சிஎஸ்கே ஆரம்பத்துல தடுமாறிட்டு இருந்ததால அவரோட கேப்டன்ஷிப் பேட்டிங் ஃபார்ம் எல்லாம் ரொம்பவே விவாதத்துக்குள்ளாகி இருந்துச்சு. இப்படி ஒரு பரபரப்பான போட்டியோட முடிவு இந்த போட்டி நிறைஞ்ச லீக் சுற்றில ரெண்டு அணிகளோட புள்ளிப்பட்டியல் நிலைக்கு ரொம்பவே முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தும். வான்கடேல நடந்த அந்த மேட்ச் ரெண்டு டீம்ல இருந்த முக்கியமான பிளேயர்ஸ்க்கு இடையிலான ஃபார்ம் வேறுபாடுகளையும் அவங்க மேல இருந்த பிரஷரையும் நல்லா காட்டுச்சு. மும்பை இந்தியன்ஸ் ஓட ஃபாஸ்ட் பவுலிங் நட்சத்திரமான ஜஸ்பிரித் பும்ரா இந்த மேட்ச்குள்ள வந்தப்போ ஐபிஎல் 2026 ஆரம்பத்துல அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நிறைய பேச்சுகள் இருந்துச்சு. பொதுவா ஒரு உலகத்தரம் வாய்ந்த பவுலர்னாலும் பும்ராவுக்கு ஃபார்ம்ல ஒரு சின்ன தடுமாற்றம் இருந்துச்சு. சீசன் ஓட முதல் 5 மேட்ச்ல விக்கெட் எடுக்காம இருந்தாரு. அவருடைய எக்கனாமி ரேட் நல்லா இருந்தாலும் கூட இது பல கவலைகளை எழுப்பிச்சு. ஆனா அவர் ஸ்குவாட்க்கு திரும்பி வந்ததும் விளையாட தயாரா இருந்ததும் டீம் ஓட வெற்றிக்கு அவரு எவ்வளவு கமிட்மெண்ட் இருக்காருங்கிறத காட்டுச்சு. சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வந்தா ருதுராஜ் கெய்வாட் தோட கேப்டன்சி தான் ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு. குறிப்பா டீம் கஷ்டப்பட்டுட்டு இருந்ததையும் அவரு பேட்டிங் ரன் எடுக்க கஷ்டப்பட்டதையும் பார்க்கும்போது இது இன்னும் வெளிப்படையா தெரிஞ்சுது. கெய்வாட் ஓப்பனிங்ல விளையாடுற ஃபார்ம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. முன்னாள் பிளேயர்ஸ் பல பேரு கேப்டன்சி பிரஷர்னால அவருடைய இயல்பான ஆட்டம் பாதிக்கப்படுதுன்னு சொன்னாங்க. எம்.எஸ். தோனி காஃப் ஸ்ட்ரெயின் காரணமா ஆடலைன்னாலும் கூட அவருடைய தாக்கம் தொடர்ந்து இருந்துச்சு. டாஸ் அப்போ கெய்வாட் அந்த ஜாம்பவான் பிளேயர் ஓட இருப்பை ஏத்துக்கிட்டாரு. மும்பையோட இன்னொரு முக்கியமான பேட்ஸ்மேன் ஆன சூரியகுமார் யாதவ் ஐபிஎல் 2026 ஆரம்பத்துல அவருடைய கன்சிஸ்டன்சி பத்தி விமர்சனங்களை சந்திச்சாரு. ஏற்கனவே 2026ல இந்தியாவுக்கு T20 உலக கோப்பை வாங்கி கொடுத்தவர் அவர். மும்பை இந்தியன்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் ரெண்டு பேருக்கும் இடையிலான போட்டி ஐபிஎல்லோட ரொம்பவே பரபரப்பான போட்டி. ரெண்டு டீமுமே 5 முறை சாம்பியன் பட்டத்தை கையில வச்சிருக்காங்க. இதுவரைக்கும் பார்த்தோம்னா ஒருத்தருக்கொருத்தர் மோதின மேட்ச்ல மும்பை இந்தியன்ஸ்க்கு தான் சின்னதா ஒரு முன்னிலை இருக்கு. ஐபிஎல் மேட்சுகள்ல சிஎஸ்கேவை 21 முதல் 18 வரைன்னு மும்பை முந்தி இருக்கு. சாம்பியன்ஸ் லீக் T20 மேட்சையும் சேர்த்தோம்னா 22 முதல் 19 வரைன்னு மும்பை தான் ஒரு படி மேல நிக்குது. ஆனா கடைசியா நடந்த 5 மேட்ச்ல 4ல சிஎஸ்கே தான் மும்பையை வீழ்த்தியிருக்கு. இது நேத்து நடந்த மேட்சுக்கு இன்னும் ஒரு கூடுதல் பரபரப்பை கொடுத்தது. வான்கடே ஸ்டேடியம் பிட்சு இப்போதைய நிலவரப்படி ஸ்பின்னர்களுக்கு ரொம்பவே சாதகமா இருக்கும்னு பேசிக்கிட்டாங்க. இது குறிப்பா சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய சவாலா இருந்துச்சு. ஏன்னா ஐபிஎல் 2026ல ஸ்பின் பவுலிங்க்கு எதிரா சிஎஸ்கே கொஞ்சம் திணறுனாங்க. இந்த ரெண்டு ஜாம்பவான் டீம்களும் மோதும் ஒவ்வொரு மேட்சும் அவங்க சீசனோட பயணத்துல ரொம்பவே முக்கியம். பிளே ஆஃப் தகுதிக்கும் டீமோட மன உறுதிக்கும் இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். மும்பைல ஹர்திக் பாண்டியா, பும்ரா, சூரியகுமார் யாதவ்னு முக்கியமான பிளேயர்ஸ் இருக்காங்க. சிஎஸ்கேல ருதுராஜ் கெய்வாட் மற்றும் மொத்த டீமோட பலமும் சேர்ந்து ஐபிஎல் 2026 சீசன் பிளே ஆஃப் நோக்கி போகிறப்போ இந்த மேட்ஸோட ரிசல்ட் அவங்க ரெண்டு டீமோட பயணத்தையும் தீர்மானிக்கும் முக்கியமான ஒரு மேட்ஸா இருக்கும். இந்த மேட்ச் இந்த பிரசித்தி பெற்ற ஐபிஎல் போட்டியில இருக்க பெரிய எதிர்பார்ப்பையும் எப்பவுமே இருக்கிற ஒரு பரபரப்பையும் நல்லாவே எடுத்துக்காட்டுச்சு.